கனவா மீனில் இந்த மாதிரி ஒரு வாட்டி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளாடி சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கனவா ஃபிஷ்ஷை உள்ளாடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் போல் எடுத்திருக்கேன். இதே ஒரு 1 மினிட் லைட்டாக வதக்கிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் 2 விசில். இது அப்படியே இன்னொரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. பார்க்குறதுக்கு நிறைய தண்ணி இருந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வற்றி வந்துடும். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பெப்பர் பொடியும் கறி மசாலும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.